லாக்டவுனில் நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் அந்தந்த ஏரியாவில் வாகனங்களில் விற்பனை செய்யலாம். அதை நம்ம வாங்கிக்கலாம் அல்லது ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் உங்கள் ஏரியாவில் வாகனங்களில் வர மளிகை பொருட்களாக இருக்கட்டும் அல்லது காய்கறிகள், பழங்கள் எதாக இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்க பாருங்க. பட் உங்களால் வெளியில் போக முடியல, அவங்க மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் கொண்டு வர சமயங்களில் நம்மளால் போய் வாங்க முடியலை, நம்மளுக்கு டோர் டெலிவரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைனில் மளிகை பொருட்கள், காய்கள், பழங்கள் எல்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் அந்த வெளியில் வாகனங்களில் வர மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்களை நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஜியோ மார்ட் அப்படிங்கிற ஆப்பில் ஆன்லைனில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் நிறைய ஏரியாக்களில் இந்த சர்வீஸ் அவைலபிள் இல்லை. ஸோ உங்கள் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சர்ச் பாக்ஸ் கீழே உங்களுடைய பின்கோடு டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய பின்கோடை டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வரும். சப்போஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா சாரி நோ ப்ராடக்ட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை வச்சு உங்கள் ஏரியாவில் இந்த சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பின்கோடு தான் கேட்கும், அதை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி, இந்த ஜியோ மார்ட்லேருந்து வர ஆஃபர்ஸ், நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கான அப்டேட் இதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு வரணும், அதாவது வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சைன் அப் கம்ப்ளீட் ஆயிரும். எகைன் 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணி மை அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தடை நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டெலிவரி அட்ரஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டெலிவரி அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அல்லது நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச அட்ரஸும் அதில் ஷோ ஆகும். இந்த ஆட் நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய டெலிவரி அட்ரஸை 3 வழிகளில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி லொக்கேஷனை சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மேப்பை, லைவ் மேப்பில் நீங்கள் இருக்கிற இடத்த அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து டைப் பண்ணியும் கூட உங்களுடைய நியூ அட்ரஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வழியில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு வின்னர் ஆயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த அளவில் கிடைக்கிது, அதாவது 1 லிட்டர் பாக்கெட்டு, 5 லிட்டர் கேனு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பொருட்கள் பண்ணாலும் 1 கிலோ வேணுமா 500 அப்படிங்கிறது மாதிரி ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இந்த ஆட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு எத்தனை நம்பர்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த கார்ட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கார்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதற்கு எவ்வளோ அமௌண்ட் மொத்தம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த பேயபிள் அமௌண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் 1க்கு மேற்பட்ட அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எகைன் ஒரு தடவை ஷோ ஆகும் லிஸ்ட்டு, அதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்க ஆர்டருக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட், எம்ஆர்பி, அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலட், யூபிஐ ஐடி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி எந்த வழியில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதற்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அப்டேட்டுக்காக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆர்டர் ஐடி, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மெசேஜ் வந்துடும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அந்த ஸ்டேட்டஸுக்கு போயிடும்.
சப்போஸ் நீங்கள் ஆப்பில் பார்க்கணும் அப்படின்னா மை ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே அந்த வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆர்டர் அண்டர் ப்ராசஸ் ஷிப்டு டெலிவரி அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் வரிசையாக இருக்கும். ஸோ எந்த லெவலில் இருக்குது உங்களுடைய ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸில் மேக்ஸிமம் 2 டேஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் இப்போ கோவிட் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ஒரு சில நாள் வந்து லேட் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.